ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் சென்சார் வந்து அடினோட இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபயர் சென்சார். பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் எல்இடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து ஃபயரை வந்து நம்ம டிடெக்ட் பண்ண போகுது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அனலாக் அவுட்டும் எடுத்துக்கலாம், டிஜிட்டல் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அதில் மொத்தம் 4 பின்னில் வந்து அனலாக் ஒன்று, டிஜிட்டல் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து 5 வோல்ட்டு கிரவுண்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த டைம் வந்து எல்சிடி டிஸ்பிளேவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே டைப் பண்ணி வச்சுட்டேன். அந்த கோட்லேருந்து எடுத்து எடிட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு டைம் இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது டைம் அதிகமாகுது. ஸோ இந்த வீடியோ அதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்வென்ஷியலாக நான் எடுத்துருக்க வீடியோ எல்லாமே ஒன்று கொண்டு சீக்வென்ஷியலாக தான் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்துருவாங்க. ஸோ அப்படின்னா தான் வந்து கோட் எடிட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா கோட் எடிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலராக வந்து எல்லா ப்ராஜெக்டையும் கம்பைன் பண்ணி உங்களால் ஒரு ஓன் கோடை நீங்கள் வந்து பண்ண முடியும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கோட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். அது கோடிங்கா அதனால் முடியாது அப்படின்ற மாதிரி தாட் இருக்கும். ஸோ நம்ம வந்து புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன், நம்ம சீக்வென்ஸில் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வேஸ்ட் பண்ணோம்னா ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அனலாக் சென்சாரும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் சென்சாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டர் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த டைம் வந்து எல்இடி வந்து 7th பின்னாக எடுத்துருக்கேன் அவுட்புட்டாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4th பின் வந்து டிஜிட்டல் இன்புட், அதாவது டிஜிட்டல் இன்புட்டாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் இன்புட்டாக வந்து பார்த்திங்கன்னா A0 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளேம் டிடெக்டபிள் ஃப்ளேம் அனலாக். ஏன் இது கொடுக்கணும்னா இங்கே வந்து நமக்கு வேல்யூ வந்து ரீட் பண்ணணும். ஸோ ஃப்ளேம் டிடெக்டபிள் டிஜிட்டல் ரீட் அப்படின்னா தான் இந்த பின்னை வந்து இங்கே ரீட் பண்ணும். அதாவது வந்து ஃப்ளேம் சென்சார்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4th பின்னில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ ஃப்ளேம் சென்சார்ன்றது இது, டிஜிட்டல் ரீட் பண்ணுறது அடினோட சாஃப்ட்வேரோட கோட், அதாவது பார்த்தீங்கன்னா கீவேர்ட் மாதிரி. அதுவும் ஃப்ளேம் டிடெக்டபிள்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு, அது வேல்யூ வந்து எனக்கு இன்ட்டில் எடுத்துக்கும். இதே நான் இங்கே இன்ட்டு ஃப்ளோட்டும் கொடுத்தேன்னா 0.0 அப்படின்றது வேல்யூ எனக்கு தரும். ஸோ இன்ட்டு டபுள்ன்றது நம்ம கொடுக்குற வேரியபிள் இது தான். அடுத்து வந்து இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இஃப் ஃப்ளேம் டிடெக்டபிள் ஈக்குவல் டு 1. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும், டிஜிட்டல் சென்சார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது டிடெக்ட் ஆக்ஷனாகவே எனக்கு வந்து வேல்யூ வந்துடும். ஸோ அதுக்கு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்குது. இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் மூலமா நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 அதாவது வந்து ஃபயர் ஏதாவது டிடெக்ட் ஆச்சுன்னா எல்இடி வந்து ஹையாகவும், எல்சிடி பிரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ளேம் டிடெக்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணிவிடும். 5.1 அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்சிடி வந்து செட் கர்சிவ் வந்து பார்த்திங்கன்னா 5.1 இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நமக்கு வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். அதாவது ஃப்ளேம் அனலாகாக நமக்கு வர வேல்யூ வந்து இங்கே நமக்கு பிரிண்ட் பண்ணும், அதாவது எல்சிடி டிஸ்பிளேயில். ஸோ இங்கே ஒன்று ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த எல்சிடி கிளியர் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வந்து வேல்யூ வந்து அனலாக் வந்து டிடெக்ட் ஆகல வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதே வந்து எனக்கு 3 டிஜிட்டில் ஏதாவது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ 1024 வந்து நமக்கு அனலாக் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த அனலாக் வேல்யூவில் நமக்கு 1024 பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து எனக்கு 5ன்னு வரக்குள்ள பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் வந்து அது டிஸ்பிளே ஆகிட்டே தான் இருக்கும், சேஞ்ச் ஆகும். ஸோ எல்சிடி கிளியர்ன்ற போது ஒவ்வொரு டைம் நான் கிளியர் பண்ணிவிடும். ஸோ வந்து அதே எனக்கு இல்லை பார்த்திங்கன்னா இந்த லாஜிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் முடிஞ்சிருச்சு. அடுத்து எல்ஸ் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைனா வந்து இதை நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ நோ ஃப்ளேம் டிடெக்டர்னு சொல்லி சீரியல் பிரிண்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மூலமா மானிட்டர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து டிஜிட்டல் ரைட் வந்து எல்இடி வந்து எனக்கு லோவாக இருக்கும். ஸோ கிளியர் பண்ணிட்டு நோ ஃப்ளேம், அதுக்கப்புறம் என்ன வேல்யூ அதை நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இது வந்து அனலாக் ரீட் பண்ணுறது. இந்த அனலாக் ரீட் பண்ணுற வேரியபிள் தான் எங்கே போய் டிஸ்பிளே பண்ணும். இப்போ வந்து ஃப்ளேம் அனலாக் ரீடுன்றது கீவேர்டு. ஸோ ஃப்ளேம் அனலாக் சென்சார்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த A0 பின்னை தான் இங்கே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் பிரிண்ட்டில் இங்கே பிரிண்ட் பண்ணும்.
சீரியல் மானிட்டரில். ஸோ அந்த ஃப்ரேம் அனலாகுன்ற வேல்யூ தான் இங்கே வரும். ஆனால் இந்த லாஜிக் படி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1-0 வந்தாவே எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஆனால் வேல்யூன்றது இங்கேருந்து தான் தூக்கணும். ஸோ டிலேனா எனக்கு ஒவ்வொரு செகண்டு கழிச்சு எனக்கு வேரி ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் வந்து இங்கே ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிறதே 4 பின்னு தான். ஒன்று 5 வோல்ட் கனெக்ட் பண்ண போகிறீங்க, இன்னொன்று கிரவுண்டு கனெக்ட் பண்ண போகிறீங்க. அதே எல்இடி, அதாவது வந்து 7th பின் வந்து எல்இடியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ண போகிறீங்க, கிரவுண்டு வந்து காமன் கிரவுண்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து சர்க்யூட் கனெக்ஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ அதனால தான் வந்து அடுத்தடுத்த சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் இதே கொடுக்குது. ஸோ நீங்கள் இப்படி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே வந்து ஒரு கோடை ரீட் பண்ணால் இதுதான் உங்களுக்கு டயக்ராம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட் கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி கோடு மெமரி பண்ணிட்டு அதெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். ஸோ வந்து அந்த டைமில் இருக்குன்னா டைப் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ வந்து இப்போ வந்து கோடு வந்து அப்லோட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஃப்ளேமபிள் இல்லைன்னு வந்துச்சு. ஆனால் அனலாக் வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து எனக்கு ஃப்ளேம் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து எனக்கு ஃப்ளேம் இருக்கிறதுனால தான்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்இடி வந்து எனக்கு இதாகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃப்ளேம் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதாகிடுச்சு. ஆனால் எல்சிடி டிஸ்பிளே நமக்கு இன்னும் மாறலை. ஸோ அதனால் என்னன்னு செக் பண்ணணும். அடிச்சா நான் கவனிக்கலையே. சாரி, நானே கவனிக்கல, மாறி இருக்கு. ஏன்னா ஃப்ளேம் டிடெக்ட் ஆனோடனே எனக்கு இதாகிடுச்சு, வேல்யூ வந்து த்ரோ ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்ஃபேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இவ்வளோதான். அந்த கோட்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய தனியாக குரூப் இருக்கும். ஸோ அதில் எப்பவுமே இருக்கும், அதில் ஷேர் பண்ணால். ஸோ எனக்கு கன்வியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் இந்த வீடியோவில் என்னோடய டார்கெட் எல்லாமே உங்களுக்கு புரியணும். என்னோடய டார்கெட் அதுதான். ஸோ அதுக்கு அடுத்து தான் எனக்கு எல்லாமே. ஸோ வந்து கன்வியூஸாக நம்ம இதில் ஃபாலோ பண்ணிக்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.